இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது. இது மூணும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் 1/2 கப்பு பொடியை நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பொடியை நறுக்கின பீன்ஸு இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கள், பீன்ஸ் கேரட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நம்ம வந்து பொடியை நறுக்கினதே சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வந்து அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. இதில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இப்படி ஓரமாக தள்ளி விட்டுருங்க. எண்ணெய்லாம் சேர்க்க வேணாம், அதில் இருக்க எண்ணெயே போதும். நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 4 பேருக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை உடச்சி நடுவில் இப்படி சேர்த்துருங்க. முட்டை சேர்த்துட்டு மேலவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். உடனே கிளறி விட்டிங்கன்னா முட்டை வந்து தனித்தனியாக ஆகிடும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க. நான் வந்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருக்கேன், பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் அப்படியே திருப்பி விடலாம். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். அப்படியே உடச்சி விடுங்க. முட்டை வந்து நல்லா பொடியாக்கிடுங்க. முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் முட்டை வேக வச்சுட்டு கலந்து விட்டோமா இதை போல் குண்டு குண்டாக இருக்கும். நீங்கள் முட்டை சேர்த்ததும் கலந்துட்டிங்கன்னா ரொம்ப பொடியாகிடும். அதே போல் முட்டை ஸ்மெல் வரும். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கூடவே இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கூடவே இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா காயில் இறங்கிடும், அதனால் பாதி தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. நான் வந்து 4 பேருக்கு தகுந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதம் வடித்து வச்சுக்கலாம். சாதம் வந்து பாஸ்மதிலையும் செய்யலாம், இல்லைனா நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். உங்களுக்கு பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பாஸ்மதியில் வடிச்சிருக்கேன். ஆனால் சாதம் வடிக்கும் போது மட்டும் நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க, குழையாமல் இந்த அளவுக்கு வடித்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை மசாலா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் சேர்த்துக்குங்க. இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸ் வந்து வெறும் மிளகுத்தூளில் தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே காயில் சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க ரைஸில். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்கம்மா. இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பொடியை நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து எலும்போடு வாங்குறதுனால வாங்கலாம், இல்லை எலும்பு இல்லாத வாங்கிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். குக்கரில் வேக வைக்கும் போது நம்ம எலும்பை தனியாக எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் இந்த சிக்கன் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி அதிகம் தேவையில்லை, சீக்கிரமாக வெந்துடும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டாலே போதும், சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் வந்து 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, சிக்கன் வந்து நல்லா வெந்து மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா கழுண்டு இருக்குது பாருங்கள். இதை போல தான் இருக்கணும். இப்போ வந்து இது வந்து ஒரு பீஸாக நம்ம எடுத்துடலாம்.
ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதை போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே இப்படி பிச்சு போட்டுருங்க. எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். ஒரு 4 விசில் விட்டாலே போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இதே போல் எல்லா சிக்கனும் நல்லா பிச்சு போட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 5 பல்லு பூண்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டோட இந்த கலர் மாறுறவரெல்லாம் இப்படி கலந்து விடுங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்குங்க, வேறு எதுவும் வேண்டாம். வேண்டாம்னாலும் விட்டுடலாம். இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 4 சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது, நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் சிக்கன் வேக வைக்கும் போதே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சு வேக வைங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் வேக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுடுங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக, அவ்வளோதான், இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சிக்கன் தண்ணி சேர்த்து தண்ணி இழுத்துக்குச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்குமா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இப்படி எல்லா சிக்கன் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க. நான் வந்து இது கூடவே 2 முட்டை சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே 2 முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். முட்டை வந்து கொஞ்ச நேரம் மேலே வேகிற வரலும் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரலாம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கம்மா, நான் வந்து கொஞ்ச நேரம் விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த முட்டை வந்து இப்படி திருப்பி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்ததும் இப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நிறைய முட்டை வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 முட்டை 5 முட்டை கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெப்பர் லைட்டாக சேர்த்தா போதும். கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம். ஒரு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி.